இப்போ நீங்கள் வளர்பிறை நீங்கள் பௌர்ணமி திதி அல்லது தேய்பிறை பிரதமை திதியில் பிறந்தீங்கன்னா பௌர்ணமி மற்றும் தேய்பிறை பிரதமை இதில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி அமாவாசை திதியில் பிறந்தவங்களுக்கு தீசூன்ய தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம திதியோக கர்ண ஜோதிட முறையில் பௌர்ணமி திதியில் பிறந்தால் சூரியன் சிம்ம வீடு தீசூன்யமாக வரும். சிம்ம வீட்டின் அதிபதி சூரிய பகவான் தீசூன்ய அதிபதியாக வருவார். அடுத்ததாக பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு துலாமும் மகரமும் தீசூன்ய வீடுகளாக வரும். ஸோ சுக்ரன் பகவானும் சனி பகவானும் தீசூன்ய அதிபதிகளாக வருகிறார்கள். ஸோ இதுதான் என்ன சொன்ன மாதிரி பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களுக்கு சூரியனின் காரகங்கள் சொல்ல மாதிரி அரசு அரசியல் வகையில் தொந்தரவு, தந்தை வழி பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இதெல்லாம் இந்த ஜாதகர் சந்திப்பார். அடுத்ததாக சுக்ரன் தீசூன்ய வீடாக வரும்போது தீசூன்ய அதிபதியாக வரும்போது சுக்ரனின் காரகங்களான கலசர வகையில் கருத்து வேறுபாடு, திருமண தடை தாமதம், சுகபோகங்களை அனுபவிக்க முடியாத சூழல், இதெல்லாம் இந்த ஜாதகர் அனுபவிப்பார். சனி பகவான் தீசூன்ய அதிபதியாக வரும்போது சனியின் காரங்களான நீதி நியாயம் கிடைக்காதது, வேலையாட்கள் வழி தொந்தரவு, வழக்குகளில் சிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பதில் இந்த சனி பகவான் தொந்தரவை கெடுபலனை கொடுப்பார். ஸோ இதுவே நம்ம சொல்லும்போது சூரியனின் பாசிட்டிவாக வரும்போது பாசிட்டிவ்னு சொல்லும்போது சூரியனின் நாமயோகங்களான சோபனம் ஹர்சனம் சுபம் இதுல பிறந்தீங்கன்னா அல்லது வனிசை கரணத்துல பிறந்தீங்கன்னா பௌர்ணமியால் உங்களுக்கு தீசூன்ய பாதிப்பு இல்லை. சரிங்களா? அடுத்ததாக இந்த பிரதமை திதிக்கு சுக்ர பகவான் தீசூன்ய அதிபதியாக வருகிறார் இல்லைங்களா? ஸோ சுக்ரனின் நாமயுகங்களான சௌபாக்கியம், வியாகதம், சாத்தியம் மற்றும் தைதுளை கரணத்துல பிறந்தீங்கன்னா இந்த துலாம் வீடாக்குண்டான தீசூன்ய தோஷம் உங்களுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த சனி பகவானின் நாமயுகங்களான விஷ்கம்பம், கண்டம், பரிகம் மற்றும் கரணங்களான கௌலவம் மற்றும் சகுனி கரணத்தில் பிறந்தீங்கன்னா இந்த மகர வீடுக்குண்டான தீசூன்ய தோஷம் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ இவங்க கவலைப்பட தேவையில்லை. மற்றுள்ள நண்பர்கள் இதற்குண்டான திதி தேவதை வழிபாடு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திதி தோஷம் முற்றிலும் விலகும். ஸோ என்ன இது பார்த்தீங்கன்னா இதற்குண்டான திதி தேவதை, திதி நித்திய தேவதை ஸ்ரீ சித்ரா நித்யா, ஸ்ரீ சித்ரா நித்யா, ஸ்ரீ சித்ரா நித்யா. இதற்குண்டான மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சித்ராயை ச வித்மஹே, ஓம் ஸ்ரீ சித்ரா ச வித்மஹே மகாநித்யை ச தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். சரிங்களா? ஸோ இது நம்ம நீங்கள் இப்போ வளர்பிறை பௌர்ணமி திதியிலையும் அல்லது பௌர்ணமி திதி நம்ம வளர்பிறையில தான் எடுத்துப்போம். ஸோ பௌர்ணமி திதி மற்றும் தேய்பிறை பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு உண்டான திதி நித்திய தேவதை மற்றும் இதற்குண்டான மூல மந்திரம். ஓகே. ஸோ இதை நீங்கள் குறைந்தது 7 முறை அல்லது 21 முறை அல்லது 27 முறை அல்லது 108 முறை நீங்கள் உச்சாரணம் செய்யலாம். பண்ணும்போது இதற்குண்டான திதி தோஷம் உங்களுக்கு முற்றிலுமாக விலகும். சரிங்களா? இது கடைசி ஒரு 5 மினிட்ஸ்.